எதை வேண்டுமானாலும் செய், எதில் வேண்டுமானாலும் உன் கவனத்தை செலுத்து. நீ பார்க்க வேண்டிய பார்வை அதில் என் படைத்த இறைவனின் அனுமதி இருக்கிறதா, என் ரசூலின் அனுமதி இருக்கிறதா? இருந்தால் நீ செல்லக்கூடிய பாதையில் முதலிடத்தை அடையும் வரை போராடு. நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன், படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டவன். நீ இரண்டாவது தரமோ மூன்றாவது தரமோ பின்னால் வரிசையோ உன்னிடமில்லை. ஏன்? உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நீ வர வேண்டிய பாதை முதல் பாதை. விளையாட்டா? முதலில் வா. படிப்பா? முதலில் வா. அழைப்பு படியா? முதலில் வா. இரண்டாவது மூன்றாவது இடம் இது உனக்கல்ல. இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் கொள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான். அவன் படைத்து நீங்கள் இந்த உலகத்தில் செல்வீர்கள், நிம்மதியோடு வசிப்பீர்கள், எந்த கவலையும் உங்களுக்கு வராது என்றெல்லாம் அவன் நம்மை படைக்கவில்லை. அவன் படைத்து வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட அத்துணை வேதங்களிலும் இறுதியாக அனுப்பப்பட்ட குர்ஆனிலும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைத்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வலனபுலுவன்னக்கும், உன்னை படைத்தேன், உன்னை சோதிப்பேன், எல்லா வழிகளிலும் சோதிப்பேன். பசியை கொண்டு சோதிப்பேன், வறுமையை கொண்டு சோதிப்பேன், செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன். நீ பொறுமையாளனாக இருந்து அதில் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் பொறுமையோடு சகித்து வாழ்கிறார்களோ, அதில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்களோ, அந்த முயற்சிக்கு கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு படை தளபதி தன் படைக்கு எப்படி வழிகாட்டுவானோ அதுபோல் தான் மனித இனத்தை படைத்த அந்த அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்து வழிகாட்டுகிறான். சோதனை வரும்போது தோலாதே. உறவுகளை, செல்வத்தை உன்னிடத்திலிருந்து நான் எடுக்கும் போது சோர்வடைந்து விடாது. நீ முன்னேறு. உன் வாழ்வின் இலக்கை நீ அடையும் வரை உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. பிறந்து சாப்பிட்டு கல்லூரிகளை படித்து வேலை செய்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சுகமோடு வாழ்ந்து கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கா இவ்வளவு பெரிய உலகம்? சூரியன் உதிப்பது யாருக்காக? சந்திரன் வருவது யாருக்காக? நட்சத்திரங்கள் உதிப்பது யாருக்காக? மனிதனே, உனக்காக. சூரியன் காலையில் இறைவனுடைய கட்டளையால் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. சந்திரன் இரவிலே வருவது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. நட்சத்திரங்கள் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஏன்? இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட நோக்கம் உனக்காக. நீ படைக்கப்பட்டது அவனுக்காக.